ஐயோ 146 உண்மையா பிள்ளைடா அம்பி. அம்மா அழுதா கொலஸ்ட்ரால் கதை சும்மா அழுதுக்கா. கொஞ்சம் சிக்கலான விஷயம் இது. இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. எனக்கு இது வந்து கொஞ்சம் குறைவாக தான். நம்ம வந்து சிரிக்கிறக்கூடிய விஷயம் இல்லை. வந்து இந்த ரிப்போர்ட் வந்த முடிவு எல்லாமே வந்து டேஞ்சரஸாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து முத்த விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பிறகு பரிகாரம் தேடுறது சரியான மாதிரி கஷ்டம். படுக்கிறது வந்துட்டு லேட்டாக எல்லாமே வந்துட்டு சரியான போல. ஆனால் எனக்கு கொஞ்சம் சிக்கலாம்ப்பா. கொஞ்சம் கவனம் எடுக்காட்டி கவலை இனங்களை வந்து போர்டர் லைன் லெவலுன்னா 200க்கும் 200 அப்போ அது உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் சுகர் தான் வந்து கெட்ட சாமான் வந்து. இது என்ன இப்போ நான் உண்மையாக அவனுக்கு நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இப்படி இவனு தான் இப்போ கூட நிற்கிது. டாக்டர் மேலே போகிறாங்க வாராங்க. என்ன டாக்டர் நடக்குது? முதல்ல ஓட்ட பார்த்த தம்பி சைவரிலே இப்போ பட்டுப்படுது. உண்மையிலே எனக்கு புள்ளடாப்பா இது உண்மையாக புள்ள 220 240 எல்லாம் சரியான புள்ள. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கிளி. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ வந்து அருமையான மாலை நேரம். அன்பான உறவுகளை வந்து சந்திக்கிறதுட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். நேரம் இப்பொழுது வந்து 7:48 ஆகுது. வந்து எங்களோட கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 செக் இருக்குதுன்னு மட்டும் நினைச்சிருக்காங்க. வந்து 3 இல்லை 4 ரிப்போர்ட் இருக்குது. வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் எனக்குண்டா கொஞ்சம் மனசு வந்து படபடன்னு தான் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை மீன்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு கொலஸ்ட்ரால் சுகர் பார்த்த ரிப்போர்ட் தான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னம் நினைக்கிறேன். நம்ம நெடுந்தீவை போய் 1 வருஷம் இருக்குங்களா? 1 வருஷத்துக்கு முன்னம் நான் நெடுந்தீவில் நிற்கக்குள்ள நெடுந்தீவன்றன் நெடுங்கணியில் நிற்கக்குள்ளே இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கூடி எல்லாம் நிறைய கரைச்சல் பட்டு வந்து திரும்பி வந்து பொடி எல்லாம் ஃபுல்லாக செக்கப் பண்ணி அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல்லாக டயட் இருந்து ஓடி ஆடி கணக்க வேலையெல்லாம் செஞ்சு 1 மாதத்தில் கொலஸ்ட்ராலை குறைச்சா பிறகு டேப்லெட் தந்தோம். டேப்லெட்டையும் கைவிட்டு எல்லாத்தையும் கைவிட்டு பேசாமல் எங்களோட வாட்டில் எல்லாம் மறந்து எல்லாம் சுற்றி அடித்து எல்லாம் என்ன சொல்கிறது உங்களோட வாழ்க்கை அதாவது வந்து டெய்லி ருட்டீன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர மோசம். ஏன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் படுக்கிறது வந்துட்டு லேட்டாக எல்லாமே வந்துட்டு சரியான பிள்ளை. அப்போ கொஞ்சம் காலமாக உடம்பில் கவனமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ முந்தின நாள் வந்து நான் வந்து இதில் இருக்கேன். அப்போ அம்மா சொன்னால் அடே தம்பியாக்கள் கொலஸ்ட்ரால் செக் பண்ண போகிறீங்களோடா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அம்மா தூக்கு தண்டனை கைதிக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை டேட் அறிவிக்க மட்டும் அவன் சந்தோஷமாக இருப்பான். வந்து அதேமாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தா தான் மனுஷனுக்கு உபத்திரம். நாங்கள் நடுநடுங்கி போய் தான் இருக்கோம். பார்த்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் நெப்பே பாருங்க நீங்கள். அப்போ தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை டேட் அறிவித்தா அவனுக்கு அந்த டேட் வர மட்டும் அவன் மரணத்தை தான் வந்து அனுபவிப்பான். அப்போ இந்த உதாரணம் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்வீட்டாக இருந்ததில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு வருத்தம் இல்லாதவனையும் ஒரு வருத்தக்காரனாகவும் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணி எடுத்தால் அதுக்காண்டி வந்து செக்கப் வந்து எடுக்கிறது பிள்ளையன்ட்டு நாங்கள் ஒரு படித்த ஒரு ஆக்களாக சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து உடம்பில் வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து முத்த விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பிறகு பரிகாரம் தேடுறது சரியான மாதிரி கஷ்டம். அப்போ நார்மலாக ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு செக்கப் பண்ணி எடுக்கிறது நல்லமா. அப்போ அம்மா சொன்னால் செக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னால் அதுக்கு அம்மா விடிய 6 மணிக்கு கிளம்பி போகணும், டயட் இருக்கணும். டயட் மீன்ஸ் இரவு வந்து 8 மணிக்கு முன்னமே சாப்பிட்றணும். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு சரி வரா. நாங்கள் வீட்டை வர 8-9 மணி ஆகும், இனி படுக்க 1 மணி 2 மணி ஆகும், விடிய எழும்ப 9-10 மணி ஆகும், அதெல்லாம் சரி வரான்ட்டு. அப்போ அம்மா சொன்னால் உங்களோட வேலையெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு டாக்டர் ஒரு ஆள் இந்த முன் கடைக்கார அண்ணா சொன்ன வராமல் அவர் வந்து வீட்டையை வந்து எங்களோட ரத்த மாதிரி எடுத்துக்கொண்டு போயிட்டு எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு ஆள் கொண்டு வந்து ரிப்போர்ட்டை மட்டும் தருவாருண்டு. அப்போ நான் அதுக்குமே மாட்டேன்ட்டேன். அப்போ மாட்டேன்டா நேற்றைய தினம் வந்து அம்மாவுக்கு ரிப்போர்ட் எடுத்து வந்தவர். அப்போ ரிப்போர்ட் வந்துட்டு பின்னேறம் வந்தால் உண்மையிலே வந்து அம்மாவுக்கு சுகர் ஓகே, வந்து சுகர் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக இருங்கோ, டேப்லெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லிட்டு போனார். அப்போ அம்மாக்கே வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்கின்றக்குள்ள அவங்களோட வயசுக்கு மேபி வந்துட்டு வரலாம். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஏற்கனவே இருந்தது, எனக்கும் இருந்தது, கவிதாசுக்கும் இருந்தது. ஏன்னா
அப்போ கவிதாசுக்கும் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. எங்களோட வாழ்க்கை முறைக்கு கட்டாயம். அது எத்தனை இருந்தது உனக்கு வந்து நம்ம நீ வந்து செக் பண்ணது பிறகு நினைக்கிறேன்டா, அதாவது கடைசியாக நம்ம உங்களுக்கு அது என்ன அப்புறம் எனக்கு 320 இருந்தது. 320 போர்டர்டாப்பா, அப்படி இருக்கக்கூடாது, பயங்கர இது. அப்போ அப்படி இருந்தது. அப்போ வந்து அப்போ சரி அம்மாக்கே வந்து இருக்குது அப்படின்ற அப்புறம் அப்போ அம்மா சொன்னாடி எதுக்குங்களா செக் பண்ணுங்களா, செக் பண்ணால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பீங்களா, கொஞ்சம் திருந்துவீங்களா, நேற்று படிப்பீங்கடான்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் சரி வீட்டானே டாக்டர் வார அப்படின்னு சொல்லி போட்டு சரி டாக்டரை வேறு சொல்லியாச்சு வந்து. அப்போ இப்படியே 7 மணிக்கு முன்னே டாக்டர் வேறுண்டா. அப்போ அம்மா சொன்னாங்க எளியாக படுங்கோடா சாப்பிட்டேன்னு சொல்லி. அப்போ ஒரு 8 மணிக்கு முன்னே சாப்பிட்டேன், 8 மணிக்கு சாப்பிட்டேன். ஆனால் எளியாக படுக்கலை. நேற்று வந்து படுக்கக்குள்ள 1 மணி, அவன் மட்டும் கொஞ்சம் 10 மணிக்கு படுத்துட்டான். சில உணவு கொஞ்சம் குறைஞ்சாம வந்துக்கு நேற்றையா நித்திரையோட ஒரு நாள் இல்லை நம்புறோம். நாங்கள் பார்த்தாப்புல எங்களுக்கு தெரியாது, விளக்கமே இல்லை. மற்றது அவரும் வந்து சொல்லலே, அவர் சொன்னாங்க நித்திரைக்கு குறைவா தான் கட்டேன். ஒரு நாள் நித்திரைக்கு வந்து குறைவா தான், முகத்தை பார்த்தா செந்தளி பண்ணு. இரவு 10 மணிக்கு படுத்தவன், பகல் 10 மணிக்கு தான் கிளம்பிடுவான். அதுவும் 7 மணிக்கு வந்து பிளட்டை கொடுத்துட்டு போய் திருப்ப படுத்தவனா பாருங்க அப்படி கொத்தவனு சொல்லி சரி அப்படி வந்து அவன் படுத்துட்டான். இப்போ நாங்கள் வந்து எங்களோட இந்த பிளட் ரிப்போர்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து எனக்கு படம் கிடக்குது வந்து நான் இன்னும் பார்க்கல, வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்றதை பார்த்து கொஞ்சம் உடம்புல என்ன சொல்கிறது அக்கறை செலுத்துவேன். அக்கறை செலுத்தி வந்து செய்வோம். அப்போ ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு ரைட். இப்போ வந்து அப்பாட பார்த்தீங்களே அது ஃபுல்லாக நானே சொல்லி முடிச்சிட்டேன் டென்ஷனில். அப்பாட முதல்ல வந்து அப்பாடைய பார்ப்பேன் சார். லிபிட் ப்ரொஃபைல் வந்து மூத்தாள் அப்பாடைய பார்ப்போம். அப்போ அடுத்த எண்டு எல்லாம் பார்க்கும், நான் இந்த இடத்த பார்க்குவேன். அப்போ மொத்தம் சேரம் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விரும்பத்தக்கது வந்து 200க்குள்ளே இருக்கணும். இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து 5, 6, 10 அந்த மாதிரிக்கு ஒரு அளவீடு இருக்கும். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பத்தக்கது 200க்குள்ளே இருக்கணும். அப்போ அப்பாண்ட மொத்த கொலஸ்ட்ரால் வந்து 182. ஸோ வந்து ஃபேவரபிள், அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த கொலஸ்ட்ராலில் நிறைய வகை இருக்குது. அதுலேயும் வந்து முக்கியமான ஒரு கெட்ட ஒரு கொழுப்புன்னு சொன்னால் வந்து அது எங்களோட LDL பேட் கொலஸ்ட்ரால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு 108 இருக்குது. அது நான் நினைக்கிறேன் நார்மலாக இதில் அந்த அளவீடு போடையில். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் வந்து 200க்குள்ளே மொத்த கொலஸ்ட்ரால் இருந்தால் வந்து ஓகே. அப்பாவுக்கு வந்துட்டு 182. அப்போ ஓகே, அப்பா வந்து பாஸ். அதே நேரம் சுகர் வந்து பாசிங் பிளட் சுகர் வந்து நார்மலாக 90க்கும் 120க்கும் இடையில் இருந்தால் ஓகே. சாப்பிடாம இருக்கக்குள்ள அப்பாவுக்கு வந்துட்டு 90. ஸோ வந்துட்டு அப்பாவுக்கு அதுவும் ஓகே, யூ பாஸ், யூ கேன் கோ. குளிர்ச்சியில் தொடர்ந்து போகும். மற்றது நீங்கள் குளிசை பாவிச்சுருக்கபடியாக உங்களுக்கு வராது. மற்றது தொடர்ந்து பாவிக்கணும், நீங்கள் தொடர்ந்து பாவிக்கணும். மற்ற இன்றைக்கு தானே போகணும். நான் இன்றைக்கு போனதுக்கெல்லாம் குளிர்ச்சியே விடாதீங்கன்னு சொல்லி அது ரிப்போர்ட்டும் காட்டினான் டாக்டர். பார்த்துட்டு சரி குளிர்ச்சியை விடாமல் எடுத்து போடுங்க, குளிர்ச்சியை விடாமல் எடுத்து போடுங்க. ஒருக்கா நீங்கள் அதில் போய் கொண்டு அக்னி விடுங்க. அக்னி இந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். அக்னி ஓடியா ரிப்போர்ட் வந்துட்டு வா. சரி, அப்பாவுக்கு அப்போ எங்களோட வயசில் மூத்த பிரஜையான அப்பாவுக்கு வந்து 182 கொலஸ்ட்ரால். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் 90. அப்பா வந்து பாஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்னி இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பார்ப்போம். அக்னி வா விழுந்துடா இதில் கேட்டு அம்மாடா விழுந்துற செக் பண்ணதே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கு அது நீ செக் பண்ணதில்லை. ஆனால் இங்கே வந்து நிற்கிற ஒரு ஆளாக உனக்கு நம்ம எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கணும். நாளைக்கு எது முன்னுட்டா அதை யார் பொறுப்பு? நாங்கள் தானே. இப்போ தெரியும். அப்போ இப்போ நம்ம அக்னியில ரிப்போர்ட்டை வந்து பார்ப்போம். அப்பயும் நான் வந்து காலமே சொன்னான் அவருக்கு 3 பேருக்கு மெடுக்கிறீர்கள் மாறி கொண்டு வந்துடுறேன். அதை சேர்ந்து அப்போ எல்லாம் பேரெல்லாம் போட்டு தான் கொண்டு வந்து முடிக்கும். எதுக்கும் பொறுங்க வர அந்த நமக்கு ரத்தம் குத்தினா அது ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. என்ன நம்ம வந்து ரத்தம் குத்தக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருந்த முடிய காலத்தால் அதுவும் எனக்கு நித்திரையே இல்லை. நான் வந்து ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் இருந்தோடய நான் சாடையாக முழிப்பு. நான் வந்து 7 மணிக்கு டாக்டர் வரவே நான் எழும்பி வந்துட்டேன். தம்பியாக்கள் என்ன சொல்கிறேன் லைட்டாக அடி எழுப்பி தான் அடுத்த எழுப்பி தான் அடுத்த ஆக்கள் வந்து நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம்னு சொன்னால் அதை ஞாபகத்தில் வச்சுருவோம். லேபுகளில் அப்படி தான் சாம்பிள் மாதிரி வேறு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ பேர் மார்க்கெட் எழுதிட்டோம்ல பெர்மனன்ட் மார்க்கெட். இப்போ இதை கொண்டு இதை வச்சு இப்போ இதை இப்படி வச்சு கொண்டு பில் போடுவோம். பில் போடக்குள்ள பார் கோட் வரும். பார் கோட்டை ஸ்டிக்கர் அடிச்சிடும். பிறகு அங்கே மெஷின் ஸ்கேன் தானே. ஓகே, ப்ளாஸ்டில் ஒட்டி விடுவா பாருங்க. ரத்தம் குத்தி எழுத்தாயிரம் சைக்கிள் கூடினா பார்த்துட்டு
அதில் பார்ப்போம் நேரம் கிடக்கும் இங்கே கிடக்கும் அது 2வது படிக்குது இந்த சிம்மதம் தண்ணி பை ஃப்ரெண்டு அவசரத்தில் சேவ் பண்ணுறதுக்கு நம்பர் 2 சிம் பை 2 போட்டது இல்லையா கோல் வர இப்படி பார்க்குறாங்க பம்பளை கதை நல்லா இருக்கே சார் இப்படி விட்டுட்டேன் அப்படியே மெயின்டைன் பண்ணி சில பேர் ஒன்று கதைக்காம பேச சும்மா முடிச்சு பார்த்து நினைக்கிறேன் உண்மையாக இருக்குமோன்ட்டு 2 ஒத்தராக்கி படம் முடிஞ்சு கையை ஆட்டினா தான் உதுக்கு நோவு வந்தால் இவ்வளவு விஷயங்கள் நடக்கு. அதான் படம் யோசிச்சு பாரு அந்த கிட்னி பெரியா பொடியை கத்துறத குத்திப்பான் குத்தினதோ யாருக்கு பொடியந்திகள் பொடியா ஆறுதல் ஆளுங்க ஒன்று பொடியை வேற பஞ்சு படுது பார்த்தியே இத்தனை அவரோட விளையாட்டை பார்த்தியே இது இல்லை உண்மையாக நித்திய பிரிதினுடைய கவனியும் போயிருக்காது நீங்கள் நடுக 2 மணி படுத்து ஏதோ 1 மணி கண்ட நீங்கள் என்ன அது சரி நான் கண்டேன் அது ஒரு நாளைக்கு கண்டா தெரியும் ஓடித்திய போது நடுக்க ஒன்று கொலஸ்ட்ரால் கூட வரியா இல்லை 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 கொஞ்சம் வாங்கி பிடிக்கிற மாதிரி மூட்டுகளுக்கு தோல் மூட்டுக்கு பிடிப்பொண்டு அது சில வயசு காட்டா கொஞ்சம் வயசு போகத்தான் காட்டும் சரி இப்போ சாப்பாட்டு பிரச்சனை வேலைக்கு சாப்பாட்டு பிரச்சனை இங்கே எண்ணெய்கள் விடுறது சமைக்கிறது மற்ற இந்த வெள்ளி அரிசி சோறு எம்பிபிஎஸ் தானே கதையில வாங்குதான் காட்டு பிரச்சனை காட்டு எடுத்து அதான் எடுத்து விட்டாங்க காட்டை மற்றவங்களுக்கு காட்டு உப்பு செய்ய வேண்டி வர மட்டும் விட்டுட்டு எடுத்துட்டாங்க காட்டை எடுத்து விட்டாங்க இருந்தா கரைஞ்சல் வந்து ஓடத்தாங்கடாக்கா கிஷோ அவ்வளோதான் காணையில இவரது கட்டி ஆய்ச்சல் தெரியும் டைட் பண்ணதான் வெயில் இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் சிக்கலாம் இப்போ அதுக்காண்டி 2-3 தான் குத்தாங்க ஒன்று ஒருக்கா குத்து என்ன தாங்கிடா வரி ஒரு வாரம் சாமான தேடாமலே ஊசி அதுக்குள்ளதான் வரும் அதுக்குள்ள போட்டு லேண்ட் மாஸ்டர் திருப்புறா தானே ரிப்போர்ட் எடுத்து போட்டு திருப்பேன் காணையிலேப்பா சாமான் தெரியுது எனக்கு தெரியல அந்த இல்லை அழகு கையை மாற்றி பார்ப்போம் ஒன்று புருட்டில் அடிக்காங்க மாறி உள்ளுக்காம தீரக்கூடாது காற்று போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது இப்போ அது ஏர் இழுத்தரணும் ஏர் இப்போ வெளியில் இழுத்து போட்டு அடிக்கலாம் அது நான் சொல்கிறதான் அப்படி இல்லை விஷக்காக்கு இல்லையாண்டு இருக்கப்பா அடித்து பார்த்தாலும் தெரியும் அதுக்காண்டி எனக்கு அடிச்சு பார்த்துறேன் உண்மையை தான் சொல்கிறேன் யாருக்கும் அடித்து பார்த்தா ஒரு குத்தானியா எல்லா குத்துத்தாங்க உமாங்க 2-3 குத்து உங்க உதுவியே உங்க உதுக நோவுமப்பா இல்லை சின்னது மாற்றிட்டேன் உதுக நோவுமப்பா இங்க மேலே வாங்குவோம் சின்ன ஊசி எடுத்துட்டேன் சின்ன பிள்ளைகளுக்கு போடுறேன் உதுக்க நோவும் குழந்தை பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள கிடக்குதான் ஏன் திரும்ப இல்லாம எங்க போறோம் இல்லைங்க திரும்ப ஒரு கற்றுக்கிட்டு பார்த்து
இல்லாமங்க ஒரு அப்படியே இதுக்குள்ளே தான் கிடக்கு வேற வெளியில் இல்லை சரிட்டான கும்மாக்கு நேற்று வர மாட்டேன் அம்மாவுக்கும் நாங்கெல்லாம் ஒரே இனமாப்பா லேசில் வராது நூறு கொஞ்சம் இது நல்ல ரத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல வரப்பாடு டிக்கி வரும் இல்லை பபிள்ஸ் வீதம் கூட வரும் ஹீமோகுளோபின் கூட இருக்குது ரத்தம் சோப்பாக இருக்கிற காரணமான அதுதான் டாக்காக இருக்குது கொஞ்சம் மடி சும்மா இருக்கிற கீழே என்ன சாமான் ஹீமோகுளோபின் என்ன செக்குருதி என்ன வெண்குருதி வீட்டுக்கு எத்தனை டாக்டர் ஆகுது அது லிக்விட் அந்த பிறகு கேட்கலாம் ஹீமோகுளோபின் குறைஞ்சாலே வருத்தம் தெரியுமே அனிமியா இந்த அலுமினியம் அனிமியா காய்ச்சல் வந்து போகிறது அனிமியா ஹீமோகுளோபின் முழுக்க செத்துருச்சுன்னா சரி செத்துருச்சுன்னா சரி செங்குரு சாக தேவையில்லை செங்குரு குறைஞ்சா அதை கொண்டு போயிருவாங்க உடம்புல உள்ள என்ன குறைஞ்சாலும் பிரச்சனை கூடியாலும் பிரச்சனை எல்லாம் கணக்காக இருக்கும் இப்போ நாளைக்கு விடிய காத்தா கொஞ்சம் பேர் கூடும் பேர் எஸ் கிருஷ்ணா அனுப்பும் குமீர் குப்பம் பபாலு வயசு 30 வருது நான் 20 நினைக்கிறேன் இன்னும் எத்தனை வருஷமாக சொல்கிறேன் நீங்கள் பிள்ளை இல்லை அம்மா அழுதா உலக சும்மா அழுது வந்துச்சா இதெல்லாம் சின்ன பிரச்சனை காந்தி டாக்டர் கொண்டா டாக்டர் 12 மாதம் இருந்தான் எல்லாம் மனசுதான் சுகர் கூட இருந்தாலும் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு உருளைக்கிழங்கே எடுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கே எடுக்கப்படாது முன்னாடி யோசிச்சு பாருங்க ஒருக்கா உருளைக்கிழங்கு சாப்பிடலாமான்னு சொல்லுங்க கொஞ்சம் இந்த டாக்டர் காய்ச்சிட்டு போனப்ப நீங்கள் உங்களோட பிரசங்கத்தை கொண்டாங்க அதில் மாட்டு வச்சு இறைச்சி ஓகே இறைச்சி ப்ரோட்டீன் புரதம் வெள்ளையாக அந்த வெள்ளை கொழுப்பு இருக்குது அது கெட்ட சாமான் அது அப்படியே இந்த எண்ணெய் கொழுப்பு கெட்ட கொழுப்புக்கு மாறி விளையாட்ட முடியும் கிட்னியல் பார்க்குறேன் இந்த வயசு வரைய கேட்டால் 22 சுற்று பிரச்சனை நல்லா இருக்கும் 35 செக் பண்ண தொடங்கும் உங்களுக்கு பார்த்துட்டீங்களோ இது எப்போ ரிப்போர்ட் பின்னாடி நாளை விடிய நாளை விடிய வேகட்ட பின்னே வந்துடும் இல்லை வந்துடும் நாங்கள் 7 மணி நாங்கள் இந்த சுரங்கா பார்க்க கூட குறையினா இதவே எவ்வளோ வளர்க்கிட்டுருவோம் அதான் 7 மணிக்கு எப்படி விளையாட்டு எனக்கு இதுதான் சின்ன இப்போ 3ஆவது வயதுலாம் முடிப்பு வந்துடுறாங்க அது வந்து எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா எழுப்பாளே அதாவது என்ன ஒரு 4 மணி வரைக்கும் எழுப்பி கேட்டது 6:30 வருமோ கொண்டு நான் 5 மணிக்கு பார்த்தது என்ன பார்த்திய அவனும் கதைக்கிறாங்க செக் பண்ணி பாருங்க கதை வந்தீங்களாடாப்பா ஏழாது 5:30 குழப்பம் நான் சொன்னேன் எனக்கு என்ன பிரச்சனைனா இப்போ குளிசை இல்லை இன்றைக்கு போகிறேன் நான் குளிசை நிப்பாட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து அதை பார்த்துருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இப்போ வந்துட்டு முதலாவது எங்களோட கிஸோட ரிப்போர்ட்டை வந்து பார்க்கலாம். வந்து வயது 21, ஜெண்டர் மேல். சரி, முதலாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 71.4. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 71.4 ஃபேவரபிள், பிரச்சனை இல்லை. ஓகே. பாஸ்டிங் பாஸ் அது கீழே வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து 100க்குள்ளே இருந்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ நீ பாஸ், முதலாவது பாஸ். இதுதான் விளையாட்டு. அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் கிட்டத்தட்ட அம்மாண்ட இடத்த பிடிச்சிருக்கான் 240. 200க்கு உள்ளே இருக்கணும், 200-220க்குள்ளே நார்மலாக இருக்கணும். வந்து நார்மலாக வந்து 170க்கு குறைய இருந்தால் தான் நார்மல் ரேஞ்ச் வந்து. அப்போ உன்னை 240க்குள்ளே இன்னொரு 2-3 வருஷம் பார்க்கலாம். இல்லை இல்லை அப்படியே இல்லை, அதுக்குள்ளே குறைக்கணும்னு சொல்ல வரேன். அவர் சொன்ன 3 மாதத்துக்குள்ளே டாக்டர் சொன்ன வரேன்.
நான் சொல்ல வந்தது வேறு விளங்கினா சரி. அதுலேயும் வந்து எல்டிஎல் வந்து கெட்ட சாமான், அதாவது பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு வந்து 156 110 இருக்கணும். அது 156 இருக்குது. அது வந்து வெரி டேஞ்சரஸ் ஃபார் யூ. அது வந்து மாற்றணும். மற்றது அதுவுமே வந்து என்ன சொல்லுவான் ரைக்லே அது ஒன்றாப்பா, அது வந்து அது 100க்குள்ளே இருக்கும். அது 194 இருக்குது. மற்றது நல்ல கொழுப்பு வந்து 45க்கு கூட இருந்தால் நல்ல, அது சரியாக 45 தான் நிற்கிது. அப்போ வந்து கொஞ்சம் கவனம் எடுக்காட்டி கவலை இனங்களை வந்து சந்திக்க வேண்டிய வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை கவனம் எடுக்கணும். இது சும்மா விளையாட்டில் 240 கட்டாயம் டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு காட்டி கொண்டு வந்த 230, ஆனால் அடைச்சது 97 விதத்தில். தரவே மாட்டாராம் சாப்பாட்டு பிரச்சனை. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பர்ஸுக்கு வைங்க. இது சரிதானே, 6 மாசத்துக்கு வேலிட்டுது. 6 மாசத்துக்கு இது ஜூஸ் ஆகும். 6 மாதத்துக்கு பிறகு திருப்பி செக் பண்ணுவோம். இப்போ அடுத்த என்டிஏ பார்ப்போம் போகிறோம். எனக்கு தான் பயம் தெரியுமே, எனக்கு உண்மையாக கட்டாயம் கூட தான் இருக்கும் பாருங்க. எனக்கு என்ன பயன்டாப்பா ஏசப்பா என்ன நினைத்துனே பரவாயில்லப்பா. இவங்க பிரச்சனை, இவங்களுக்கு அடிதலை போடுவாங்க நிறுத்தோன்றாங்க. நான் அப்படி இல்லை, நான் உதவே யோசிச்சோன்றேன். எனக்கு அதுதான் அந்த பிரச்சனை. ஓ மை காட், சுகர் வந்து 93 காட்டு. உனக்கு எத்தனைடா? 74 தானே. ஓகே, அது பிரச்சனை இல்லை. 93 பிரச்சனை இல்லை. வந்து அது நார்மலாக ஃபாஸ்டிங் வந்து 100க்குள்ளே இருந்தால் ஓகே. உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் சுகர் தான் வந்து கெட்ட சாமான். வந்து என்ன சொல்கிறது, இப்போ கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர் எல்லாம் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி. ஆக்களே ஒன்றை விட்டு ஒரு ஆள் வந்து விட்டு கொடுக்காங்க. ஒரு ஆள் வந்தால் இன்னொரு ஆள் வந்துடும். சரிதானே. கொலஸ்ட்ராலை வந்து நாங்கள் கீப் பண்ணோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து சுகர் ப்ளஸ் ப்ரெஷர் எல்லாம் வந்துடும். 30 வயசுக்குள்ளே நார்மலாக ஜாடை அங்கே கட்டி பார்க்க தான் செய்யும். அடுத்து இப்போ துறக்கே பயமாக வயசப்பா 220 நான் ரிப்போர்ட் மாறிட்டுதா? இதுவும் கூட தான் இல்லையா? நான் உன்னை என்ன விட உனக்கு கூட நிற்குது. அப்போ எனக்கு கூட நிற்கிறதா எனக்கு தெரியும். எனக்கு 220 டோட்டல் கொலஸ்ட்ரால் நிற்கிது. மற்றது HDL நல்ல கொழுப்பு 49. பரவாயில்ல, 4 கூட தான். 4 நல்ல விஷயம் செய்கிறதா. அதே மாதிரி ரைஸ் கிரியிலோ அந்த அது வந்து 170 நிற்கிது. அது கொஞ்சம் சிக்கலாம். LDL 137 ஒரு கொஞ்சம் கூட தான் நிற்கிது. அப்போ பரவாயில்லடா. அப்போ நான் பயந்த அளவுக்கு இல்லை. கடவுளே, போர்டரில் பொருவார் டோட்டல் கொலஸ்ட்ரால் டிசைரபிள் லெவல்ஸ் வந்து 200க்குள்ளே. போர்டர் லைன் லெவல்னா 200க்கும் 240. அப்போ அது போர்டர் ஹை லெவல் 240 கூட்டினா ஹை லெவல். என்ன போன ஒரு 319 போன வருஷம். அதோட பிடிக்க பரவாயில்ல. அப்படியே அப்போ நான் ஒன்றும் கவனிக்காமட்டே 220 பெரிய சொன்ன 400 300 லட்சத்தில் நிற்க வரியா சாமான்டா. பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி, ஆண்டதுக்கு நன்றி. இனி நான் ஓடத்தான் போகிறேன். ரெட்மில் சும்மா பறக்கும். ரெட்மில் இதுதான் ரெட்மிலுக்கு வேலை. இனி வந்து ரெட்மில் பறக்கும். அதுக்காண்டி இவனுக்கு ரெட்மில் தர மாட்டேன். நான் உனக்கு வெயிட் ஐம்பது குறைச்சி வந்தால் உனக்கு ரெட்மில்லாம் ஓட விடுவேன். அந்த ரெட்மில் ஓடியானே இல்லை அந்த துண்டு துண்டாக வந்துடும் கையோட. எந்த பாறைக்கு பார்த்துட்டான் போல ரிப்போர்ட். நான் பார்த்துட்டு அவர் எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு போகிறேன். நான் இப்போ சும்மா விளையாட பார்க்க இருக்கேன். அதுதான்டா. ஆனா நான் வந்து வீடியோல பார்க்கொண்டக்காண்டி உண்மையா நான் பார்க்கல சத்தியமா. ஏண்டால் வரக்குள்ளே கேட்டுதான் வந்து 26 வயதுக்காரங்க. கவிதாஸுக்கு வந்து பிளட் சுகர் வந்து 89. அது வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. வந்து கொலஸ்ட்ரால் என்ன குற வேண்டிய நீங்க அதான் சொல்றேன். அவர் வரக்குள்ளே அக்கறையா 26 வயது. அப்ப உனா புள்ளையடாப்பா. நீங்க வந்து எங்களை விட ஒரு நித்திர ஓடுற ஒரு ஆளுடாப்பா. அது இப்படித்தானே ஆள் வரக்குள்ளே தம்பி அந்த 26 வயதுக்காரால் 6 கேட்டு கொண்டு வந்து பாய்க்கிறேன். இந்த ஆள் காடு மக்கரையா கேட்டு வரு என்ன கேட்டா என்ன அது இல்ல அடிச்சு இருக்குடா கூட ஒன்று கட்டாயம். சரி, இப்ப 2 அண்ணன் தம்பி தானே. அவன் 10 கூட வைக்கிறான் அவனோட வயசுல. எனக்கு குறை வர வேண்டிய சனி மாடு சாப்பாட்டை உருவாண்டு ஓட்டு. நேற்று அம்மா நைட்டு சொல்கிறேன். நான் வந்து அடை விடிய வந்து இப்போ பிளட் எடுக்க வரும் வந்தால் 2 அம்மா சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு 3 இட்லியை போடுங்கொண்ட.
அப்போ அஞ்சா போடு. ஒரு 5 போடும் சாப்பாடுல வந்து விட்டு கொடுக்கலாம் அடிக்க அது பிரச்சனை இல்லை. சாப்பாடு இட்லி எல்லாம் சாப்பிட்றோம் ஓகே. ஆனால் முக்கியமாக நான் சொல்லுவேன் வந்து நித்திரை தான் வந்து மெயின் வந்து. ஆனால் அப்படி பார்ப்போம் என்னடாப்பா நான் உண்மையாக அவனுக்கு குறைய தான் நிற்குது. அதே அந்த நைட் சாப்பாடு டைம் வந்து ஒரு கொஞ்சம் கணக்காக சாப்பிட்டு வாழைப்பழத்தை வேண்டி கணக்காக சாப்பிட்றத விட முதல் நேரத்தை சாப்பிடணும். அதாவது படுக்கிறக்கு ஒரு 3 மத்தியாவது முன்னும் சாப்பிட்ருவோம். குறைஞ்ச 2 மத்தியாவது முன்னும் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வரவே படுக்கக்கூடாதான். சரி அதுவும் போல ஏனப்பா இது அவர் சொல்லுவார் பிறகு எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்காததே. அவர் அவர் சொல்ற கதை நான் போன முறை கொலஸ்ட்ராலுக்கு நான் ஒரு MBBS ஆகிதான் வெளியில வந்தேன். போன முறை ரிசர்ச்னா கொஞ்சம் நெஞ்ச ரிசர்ச் என்னைக்கிறியோ அக்பர் ஆணிவரை பிரிச்சல் எறிஞ்சேன் எல்லாம் ஃபுல்லா. அதில் பிடிக்க வந்தவர் கேட்டார் என்ன அம்பி அங்கால ஒரு 950 ரூபா கிட்னியும் பார்த்துடுவோம். ஒரு சட்னி பண்ணால் நீங்கள் ஆள் மாறுக்கோட்டு அது நாங்கள் பார்த்துக்கொள்றோம் கிட்னியேன்ட்டு. அது இல்லை அப்படி பார்ப்பா இவன் வந்து சும்மா இருக்கானடாப்பா. அவனுக்கு LDL 184 நிற்கிது பருவா எனக்கு தெரிந்த பாப்பா. இல்லை எல்லாம் கூட தான் இன்னைக்கு ஆள் சொன்னேன். அப்பா வரைய உடனே கேட்டுண்டா என்ன வரக்குள்ளே இல்லை இல்லை பரவாயில்ல உண்டா வச்சியும் 26 வயசுக்காரால யாரு கேட்டு கூட வந்த அதால என்ன சொன்னார் அப்போ உனக்கு முடிவு? அப்போ சொன்னார் தம்பி இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து பொங்கலுக்கு எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் தர மாட்டாங்க. இது ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. சோறு 2 நேரம் சாப்பிட்றது ஒரு கொஞ்சமாக எடுத்து கறியை கூட வச்சு சாப்பிடுங்க. அடுத்து வந்து இந்த ரச்சி கொழுப்பு கொஞ்சம் கூட நிற்காம். ரஜ்ஜி வகைகள் வந்து வெளியிடங்களில் வந்து சாப்பிட்ற அந்த ரஜ்ஜி சாப்பிட்ற உண்மையாக சொல்லணும்டா தம்பி எங்களோட வாழ்க்கை முறைக்கு இது பெரிய விஷயம். உண்மையாக சொல்கிறேன் 300 தாண்டி இருக்குமெண்டா நான் எதிர்பார்த்தா 3 பேருக்கு அதுதான் ஏன்டா எத்தனை படுக்கிறோம் யோசிச்சு பாரு. 1 மணி 2 மணி படுக்கிறோம். அவன் சொல்கிறான் வந்து 12 மணியை தாண்டி படுத்தாலே உங்களுக்கு வந்து சாவு மாறிடும். வாழ்க்கை முறையே மாறிடும். ஃபுல்லாக மாறிடும். அது வந்து லேட்டாக படுக்கிற வந்து மனுஷனுக்கு முதலாவது டிப்ரெஷனை கொண்டு வரும். பிறகு வந்து இருதய நோயை கொண்டு வரும். பிறகு வந்து கனகான பிரச்சனையில் கொண்டு வரும். நம்ம வந்து ஹயரோட போனோம்னு சொன்னால் நித்திரையே கொள்றோம் இல்லை. ஃபுல்லாக வந்து கடை சாப்பாடு. இனி வீட்டை வந்தாலும் லேட்டாக சாப்பிட்றது. முக்கியமாக வந்து கொலஸ்ட்ராலுக்கு மெயின் ரீசனே காலமாக சாப்பிடாம வருது. நம்ம எப்போடா காலமாக சாப்பிட்ருக்கோம்? கடைசியாக காலமாக சாப்பிட்டு வருஷமாக போகக்கூடாது காலமாக சாப்பிட்டு. இனி இரவு வந்துட்டு நேரத்து சாப்பிட்றோம். இப்போ எத்தனை நேரம்? 11 மணி. எத்தனை மணி? ஏன் சும்மா இல்லை வந்து நான் சும்மா உங்களா சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கே சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் 7:45. அப்போ பாருங்க இப்போ நேரம் இப்போ 8:05 சொன்னால் இப்போ நாங்கள் இனி சாப்பிட போகிறோன்னு கூட இல்லை. இப்போ அம்மா கேப்பா வந்து ஐயா சாப்பாடு போடட்டும் போட்டு வந்து வைங்க அதில் வாரேன் 2ஆவா தண்டை கடமையை போட்டு வந்து வச்சுட்டு போடுவா வந்து. இனி அது அப்படியே கிடக்கும். புட்டெல்லாம் வந்து கறியெல்லாம் காஞ்சி 11 மணி அப்புறம் தான் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ அது வந்து சரியான மாதிரிக்கு பிள்ளையான வேலை சாப்பிட்டு நீங்கள் ஒரு கட்டியில் இருக்குது உண்மையாக கொஞ்சம் சும்மா நடந்து இருக்கலாம். அந்த கட்டியில் நீங்கள் வந்து படுக்கப்படாது சாப்பிட்ட கட்டியோடு. அது சரியான பிள்ளை. ஆனாடா உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே வந்து நித்திரை இல்லாதவர்களுக்கு முதலாவது தொடர்றதாமன் சுகர் வந்து கட்டாயம் சொன்ன உனக்கு கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படி இல்லை அப்பா உனக்கு தான் பிரச்சனை. உனக்கடா லோ சுகரடா பைத்தியம் 74 குறை வேண்டிய கூட திடீர்னு சுத்து தலை சுத்துவல் வேற வாய்ப்பு இருக்கு. ஆள் கேட்ட வந்தோடனே 21 வயதுக்காராக என்ன ஒழுங்கா நடமாடி டக்குண்டு களைப்பு வரும் ஆளுக்கு. சுகரன் வள்ளி அடிக்கதே இல்லை 71 ஓகே. ஆனால் உனக்கு 71 நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் கூட வரலாமே 71 ஏன்னு சொன்னால் ஃபாஸ்டிங் அது ஓகே 70 ஓகே பிரச்சனை இல்லை. சக்கில் போட்டு இப்போ வந்து ஃபேவரல் வந்து 100க்கு 125 100 குறைய இருந்தாலே ஓகே வந்து நார்மல் வந்து என்பே ஃபாஸ்டிங்களுக்கு தான் இந்த 100க்குள்ள நின்றா ஓகே. ஆனால் வந்து 70க்குள்ளே போகக்கூடாடா. இது உனக்கு ஓகே பிரச்சனை இல்லை. ஒன்று கூட தான் மக்களுக்கு சுகரை வர விடக்கூடாது. சுகர் வந்தால் ஒன்றும் செய்யல. இப்போ சுகர் வந்தால் உனக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய போனால் கூட சுகர் இருந்தால் ஆப்ரேஷன் செய்யலாடாப்பா. ஏன்னா வெட்டுக்காயம் மாறாது. இது என்னடா இப்போ நான் உண்மையாக அவனுக்கு நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இப்படி இவனுக்கு தான் இப்போ கூட நிற்கிது சாமான்.
இவன் சிரிச்சு கொண்டு இருக்கான் சீரியஸா விஷயம்டா இப்ப ஆக்களை சொல்லி அனுப்பணும் இது ஆக்களை பார்த்தா தெரியும் அந்த கம்பு மாதிரி காஞ்சி வைப்பேன் கண்ணுக்குள்ள எண்ணெய் விடலாம் சரிதானே என்ன பிரச்சனை பைத்தியம் வருஷம் வட்டி பாக்குவாங்களே இப்போ பக்கத்து மனைவி சொல்லுவா தம்பி சுகர் 400க்கு மேல நிக்கணும் இங்க உன்னை கேட்டவனே பக்கம் பக்கம் ஆக்களை பார்க்க தெரியும் இப்போ ஒரு ஆள் மெலிகிறது விஷயம் வேற சுவர்ல வந்து மெலிகிற விஷயம் போல ஆளை புரிந்த மற்ற இன்னொன்றல நீங்க உங்க இருந்து கதைக்கிற விஷயம் வேற பிரியோசனம் இல்லாத விஷயம் இல்லை விளங்கம் இல்லையாண்டில்ல ஆனால் அப்பாவும் அந்த வருத்தத்தால் அடிபட்டால் இல்லை மற்றது அப்பான்ற உடம்புல பட்டுக்கான சும்மா அதை விட டாக்டர் வந்து சொல்லி போட்டு போன விஷயம் தான் வந்து சொல்ல ஆள் இங்கிருந்து விளக்கம் கொடுக்க தம்பி நீங்க எங்க டோன் என்ன டோன்னு கேக்குது ஆள் இருக்கு மெயின் ஆள் டக்களுக்கு எல்லாம் சொல்லு. ஆனா உண்மையிலேயே அப்பா வந்துடாப்ப உண்மையிலேயே அந்த என்ன சொல்ற அப்பா அப்பாவோட மிருக்கி நான் வில்லியாண்டி இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட குடும்பத்துக்குள்ள அப்பா வந்து ஒருக்கா கேர்னி ஆப்ரேஷனுக்கு அன்னைக்கு போட்டுக்கா அது எவ்வளோ நேரம் இருந்தாங்க நான் வாசல்ல டாக்டர் மேலே போகிறாங்க வாராங்க என்ன டாக்டர் நடக்குது முதல்ல ஓட்ட ஓட்டு பார்த்த தம்பி சைவரையிலே இப்போ வட்டுப்படுது என்னடா அப்படியே கேர்னி ஆப்ரேஷனுக்கு முதல்ல ஓட்ட ஓட்டு பார்த்தா சைவரையிலே இப்போ வட்டுப்படுதா அப்போ அப்பா வெளியில் கொண்டு வராங்க அப்படித்தான் அந்த அந்த அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து அப்பாவுக்கு அப்படியே சொண்டு ஃபுல்லாக காஞ்சிட்டு அப்போ நாங்கள் மட்டக்களப்பால வந்து காஞ்சி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த அதுக்குள்ள நீங்க தான் சொல்றீங்க அப்போ கேர்னி ஆப்ரேஷன் சொல்கிறேன் அப்போ கோயிலும் ஒன்று இருக்கு மந்தி ஆஸ்பத்திரிக்குள்ள அந்த கோயிலுக்குள்ளே அவங்க அனுஷனாக்கள் அவங்க எல்லாம் வந்து அதை சும்மா கும்பிட்டு கொண்டு நித்திர பாதி ரூபாய்க்கு இருக்கிறவங்க வந்து லேட்டாக அதப்பா காணல பின்னர் வந்தால் கண்மூடி கேட்குறாரு தண்ணீரை சொல்லி என்ன அனஸ்தீசியா வரட்டி போட்டுதாவில் தண்ணீரை சொல்லி கேட்டால் அவர் டாக்டர் என்ன தண்ணி கொடுக்கலாம்னு கேட்டால் சீ தண்ணி கொடுக்கக்கூடாது ஒன்றும் கொடுக்கக்கூடாது இந்த ஆள் பிடிச்சி தண்ணி கட்டு கொண்டு இருக்குது அப்போ என்ன பெரிய பார்க்க பெரிய பாகமாக கிடக்கு அப்போ அந்த விரலில் தொட்டு அதுக்கு இப்படி வச்சது உண்மையிலே ஒரு வருத்தமண்டு வந்து அனுபவிச்சா தான் அந்த அந்த பேர் தெரியுமோ இருந்தா சொல்லிச்சுடாப்பா என்ன பாத்ரூம் போகணுமெண்டு பாத்ரூம் போகணுமா கிடக்கா நான் வருது இல்லை என்னப்பா இப்போ இல்லை அப்புறம் நான் ஒரு நேரம் அடிச்சுக்க நான் பாத்ரூம் போகுதுன்ற ஆள் சொல்லி முட்டா 8 மத்தியம் போயிலே போகணும்னு சொல்லி ஆனால் வருது இல்லையா மாளுக்கு அப்புறம் ஒன்றே ஆள் என்ன செஞ்சேன்னா காலை நினைச்சிடாப்பா காலை நினைக்கத்தான் ஆள் போகணும் ஆளுக்கு வந்து அப்படி அந்த மாதிரி உண்மையிலே எனக்கு புள்ளடாப்பா இது உண்மையாக புள்ள 220 240 எல்லாம் சரியான புள்ள ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா சின்ன ஆக்களோட எனக்கு 30 வயசுல எனக்கு 220 கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக கிடக்கு அதுவும் நான் இனி நாளைக்கு ரெட்மி லோன் பண்ணேன்னா நீ எப்படி இந்த வருஷம் முடியத்தான் பண்ணுவேன் ஆனால் பாருங்க எப்போ பார்த்தாலும் கவிதாசுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ப்ரெஷரை கட்டி பாருங்க இப்போ எப்படியும் ஒரு 140 மேலே நிற்கும் ப்ரெஷர் வேணும்னா கட்டி பாருங்க கூட கெமிஷங்களே இல்லை அப்பாண்ட ப்ரெஷரை அப்பா 2 இடத்துலாம் கொண்டு வா நஞ்சு அப்பாண்ட ப்ரெஷரை 141 44 இதை எப்போ பார்த்தீங்க இது கொஞ்சம் இது ஓகே ஆனால் சொட்டு கூட தான் நிற்குது ரிலாக்ஸ் பண்ணி எடுக்க அப்போ ஓகே அது சிலர் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு டென்ஷனாக இருந்து ஒரு பதட்டத்தில் நேரம் போட்டு கொண்டு யோசிச்சு ஓடிக்கொண்டு போய் ப்ரெஷர் கொஞ்சம் டக்குன்னு ஹையாகும் அப்புறம் நார்மலாக மைண்ட் வந்து வர வந்து ஓகே ஓடியா சாமான் வந்துச்சு இது வெளியில் கிடந்து நான் தான் தூக்கி வச்சேன் ஹவாட்டுக்குள்ள முக்கியமான சாமான்ட்டு அங்கே டாக்டர் மேர் கூட சார்ஜ் போய் பழுதாக்கி சார்ஜ் போட்டு தான் வச்சுக்கணும் முக்கியமான சாமான் அந்த மினக்கட்டு வண்டி அனுப்பினது சும்மா ஆனால் உண்மையாக ஒரு வார்த்தை ப்ரெஷர் மிஷின் இல்லைன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் அடிச்சு கேட்டு அனுப்பிட்டு வந்து அந்த அன்பை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது இந்த எப்படி வார் இந்த அன்பு தான் இப்படி பிடிக்கிறாடே வாக்காட பயப்படதான் சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன் விஷயவேலா அப்படி பிடிக்காண்டு வரும் எல்லாருக்கும் பார்ப்போம் கவி இல்லை ஒருவான் கவியை கட்ட சொல்கிறேன் நீ எத்தனை அளவிட சொல்லுவா எத்தனை நிற்கணும் மாட்டோக்கா 120 மிச்சம் கீழே கீழே அது எனக்கு அதுகள் நான் மேலும் தான் பார்க்குறேன் என்னண்டு மேலோட்டமாக பார்க்குறீங்க மேலே மட்டும்தான் பார்க்குறேன் காட்டுவா சரியா தான் அடியா அப்புறம் கவிதாஸ் ப்ரெஷர் பார்ப்போம் கொஞ்சம் சிக்கலான விஷயம் இருக்குது இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் குறைவாக தான் நல்லா இருக்கும் என்ன கணக்கு வருது கம்ப்யூட்டர் மாதிரி கொஞ்சம் பெரிய சாமான் தான் கிடையாது பெரிய விலை சாமான் டிஜிட்டல் என்ன 2 ஊடுதா படி உனக்கு வருது ஊதுத நீ கை வைக்க ஆட்டாடா
இது ப்ளூடூத் எல்லாம் கூட கிடப்போம். இந்த வாரைக்கும் எனக்கு ஒரு 138க்கு கீழே ஒரு 70-80 கிட்ட வரும் போல. 85-90 கிட்ட வரும். இப்படியே 140 கிட்ட இங்கே ப்ரெஷர் வேறு. உங்களுக்கு இதே பிடிக்கிற மாதிரி இல்லாங்க காட்டுது எனக்கு இதில். அப்படியே இறக்கணும். 146 உண்மையாக பிள்ளைடா அம்பி. அது அப்படித்தான் வேற விட்டோங்களாம் முதல்ல. அப்படித்தான் வாரண்டா இது பிள்ளைடாப்பா. கடவுளே எனக்கு நம்பிக்கலாம். ஓ விசாரா ஐயோ இந்த கதைக்கு கதை இந்த நாயை காட்டு. நல்ல எடுத்துக்கிட்டு கூட 146க்கு 88 பிள்ளையாப்பா இது பிள்ளையாண்டாக்கா இது இது போனாக்கா மயங்கியில் விழுந்த 100 காலத்துல கையாட்டக்கூடாதா அப்படியே நீட்டி பிடி. இவனுக்கு அப்படியே ப்ரெஷர் கூட தான் இருக்கு. இவனும் நானும் சேர்ந்தில்ல நிற்கிறேன் இந்த கையில் வச்சு. ஆடே சரியா நீ காய்க்காய சிரிப்பு காட்டுன்னு சிரிக்கக்கூடாது. காட் கொஞ்சம் துடிக்கிறேன் இதை வச்சு ஒரு சத்தம்ல ஆட்ட ஆட் அடிடா காதை பற்றி அடிடா. காலில் அடித்தா காதை பற்றி அடி. ஆனால் கொஞ்சம் நல்ல மிஷின் கொஞ்சம் லாபம். காலில் வச்சுருக்கே எனக்கு மண்டை பிடிக்குது. அதான் வேறு போகிற அளவை பார்த்தா நான் சொல்லுவேன் எங்கே வருதுன்னு பார்த்தா எனக்கு ஒரு நோமலாக தான் இருக்கு. கை அங்க இருக்க பாய் இருக்க போய் சிரிக்காடா. ஏன்ட்டா இவனுக்கு ஒரு 140 அவனுக்கு குறையதான் கட்டி பார்க்க நான் சொல்லுவேன் அந்த நிற்கிறேடாப்பா. இது கொட்ட சாமான் ப்ரோசஸ் 134-88 இதுவும் கூட தான் நடா. இதுவும் கூட தான். இது வந்து இந்த டைட்டாக கூட இந்த கையை முறிக்கிற மாதிரி இல்லை சுட்டு எல்லாத்துக்கும் பயம். அங்கேயே பேக்க போய் தட்டி பேர் எப்படி பயப்படுறேன். 8 ரூபா சாரானே பேர். இப்போ நான் என்ன போகிறேன் ஆண்டவா நோமலாக்கு இப்போ கொடுக்குறேன் ஒன்றும் சேர்த்துல வச்சுக்கோங்க போய் வார். ஆனால் நல்ல ஒரு சாமான் இதான் இப்போ நாளை விட்டா இது சும்மா கொடுத்து விட சரி சும்மா கொடுத்து சரி சொல்லுவா. டேய் போங்களே மனுஷனுக்கு பிரச்சனை கொண்டு அப்படியே வைக்க கீழே பனியை வைக்கொண்டாப்பா. பனியை வை பனியை வை சரியா அடே சத்தம் என்ன ஆக்கினே நான் கொடுக்கற பூனையை கலாய்க்க சொன்னேன். ஆமாம் பூனையை கலாய்ச்சுவோம்மா. டிக் 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 டஜினிக்கா ஆட்டா மிஷின் ஆட்டா எனக்கு 120க்குள்ளே நிற்கும். உங்கள் வளமே அப்படி தான் பாரு 119 110 நம்பி அடே ஆட்டலா சுமாரா நான் கொசச்சா கூடுங்களா ப்ரோசா கை ஆயிட்டேன். அடே ஆட்டலா 108-77 பரவாயில்ல 110 நிற்கிறேன். ஆனால் ப்ரொஃபஸர் இருக்கும் இல்லை கொட்ட சாமான் ப்ரொஃபஸர் கூடினான்னு எதையுமே இவடம் படிச்சிடும் மண்டகாரம்பு படிச்சு எல்லாம் படிக்க தொடங்கிடும் தூக்கி அது படிக்கிறது அவடம் படிச்சாலே ஆடுந்தேன் எல்லா இடம் படிக்க அன்றைக்கு ஒரு எக்ஸாம் பட்ட கூட்டம் வந்து ஒரு ஆள் வந்து அப்போ ஆள் கேட்டது என்ன மாதிரி பொடி எனக்கு ஓகே நான் என்ன எக்ஸாம் மூளை மட்டும் தான் பண்ணியிருந்தேன் மற்ற உடம்பு ஒன்று அப்போ பிரச்சனை கதை டாக்கணும் மீட்டரா தானே எக்ஸாம் தான் மூளை மட்டும் தான் வழியில் வேணும் படி பொடி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்போ பிரச்சனை அப்போ பிரச்சனை அது குடுக்கல தானே இங்கே வந்தோம் இருக்கக்கூடாது காட்டுறேன் கடன்கள் விளங்கு தானே. சரி சரி கீழே கீழே கையை கீழே காட்டாங்க இந்த பவர் இந்த மிஷினை தள்ளுது 127-79 பிரச்சனை 127-79 பிரச்சனை இல்லை அதுலேயும் அப்படி தான் 120 வச்சுருந்தாங்க காட்டினேன் நான் செகண்ட் டைம் எடுக்க அப்படி தான் அப்பா பாஸ் கவிதாஸ் நிலைமை ஒரு சிக்கல் பிரசர்களுக்கு உப்பு வளர்ந்து ப்ரெஷருக்கு உப்பு சாப்பிடக்கூடாது நல்லா சாப்பிடணும் உப்பு சாப்பிடக்கூடாது வந்து மற்ற என்ன ப்ரெஷர் நார்மலாக வர டென்ஷனால் வரும் ப்ரெஷர் வந்து நித்திர ஒரு அம்மா அப்போ அம்மா பாப்பீங்களே ரைட் எல்லாம் பார்த்தாச்சா கதை முடிஞ்சுது நேற்று காலத்து கல்லறிஞ்ச மறந்து போய் கதை கேமையாக இருக்கும் உங்கள் பயங்கரண்ணா தண்ணி ஊற்றுறானே. ஆனால் விளையாட்டு அன்னைக்கு அங்கே வந்து சீரியஸாக சாமான் எல்லாம் கிடக்கிறோடைய அப்புறம் இன்றைக்கும் பேர் 6000 ரூபா கொஸ்டில் எல்லாம் செக் பண்ணி சொல்லி நீ நாளைக்கு என்ன செய்ய பேப்பர் வாங்க கேட்போம் போகிறோம் இப்போ இந்த கொலஸ்ட்ரால் முடிவு கேட்டேன்னு அப்புறம் சொல்லு டம்பிள்ஸில் சாமான் ஆ டம்பிள்ஸ்
அது என்ன எப்படி எடுத்த அடிதான் நீ வேறு வடிய மாட்டேன் இவனுக்கு அடுத்தாப்பா போய் அந்த இந்த ஜிம் சாமான் எல்லாம் பண்ணிட்டுறாப்பா 25,000 21,000 பண்ணிட்டு ஒரு நாள் கூட அடி 5 அடிச்சிருப்பேன் விடியத்துல விளையாட்ட பாருங்க இனி அதுக்கு பிறகு எத்தனை மணிக்கு குழம்பு அதான் முதலாக இல்லையா விடியத்தில் விளையாட்டு எத்தனை மணிக்கு குழம்பு அது நேரம் போல எக்ஸசைஸுக்குரிய நேரம் இல்லை நேரம் எக்ஸசைஸுக்குரிய நேரம் வந்து இப்போ வந்து நேரத்தை எனக்கு சொல்லு ஒழுப்பா இல்லை அப்பா எக்ஸசைஸ்ன ரூல்ஸ் என்னன்னா சூரியன் உதிக்க முன்னா நீ உதிக்கணும்ண்டு நீ 6 வயசு வாங்கலாம் ஓ அப்பாட்டு சொல்லு எல்லாம் தானே அதான் நீ என்ன சரி 4 மணிக்குள்ள போகணும் சரி ஆனால் வந்து நம்ம சிரிக்கிற வந்து சீரியஸான விஷயம் மக்களே நீங்களும் வந்து ஏதோ அம்மாண்ட தயவால் கொலஸ்ட்ரால் பார்த்து நல்லது உண்மையாக எல்லாருக்கும் கூட தான் நிற்குது கொஞ்சம் கவனம் எடுக்கும் நாங்கள் உண்மையாக ஒரு பார்க்குறது பத்திரம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் என்ன செய்தாலும் அது மகள் வந்து நடுக்க எட்டிஞ்ச அப்படியே இருந்துச்சு அது ஒப்பரேஷன் போட்டுக்குதான் அப்படியே நாங்கள் வெட்டிஞ்சா அப்படியே காய்ச்சோம் அப்புறம் செய்யாக்களுக்கு அப்படி வேலை செய்யலாம் இங்கே பார்த்தீங்க உங்கள்கிட்ட கதை வந்தோடனே சாப்பிடல வேலை கிடையாது முதல்ல போடுங்க இல்லை உண்மையாக இப்போ அந்த பகவதியும் குறையாகும் என்னடி ஆனால் உண்மையாக நம்ம வந்து சிரிக்கிறக்குரிய விஷயம் இல்லை வந்து இந்த ரிப்போர்ட் வந்த முடிவு எல்லாமே வந்து டேஞ்சரஸாக இருக்குது கவனமாக இருக்கணும் என்றால் முந்தியெல்லாம் வந்து ஒரு செத்த விடன்னு சொன்னாலே வந்து ஆரப்பா செத்தது அதுக்கு அந்தையா கூடா எத்தனை வயசு அப்புறம் நான் அந்த அப்படி மேலே வருவேன் அப்போ செத்த விட்டு போய் மூத்த காட்டி கொண்டு கதைக்கிற முந்தி இப்போ ஆரப்பா செத்த ஒரு சின்ன பொடியினா என்ன நடந்த ஹார்ட் அட்டாக்கா ஓ அப்படிதான் அப்படிதான் என்ன பிரச்சனை உண்மையா இப்போ நாங்களே ஏழையிலே மறைஞ்சிட்டோம் என்ன அன்றைய வேண்டி சொன்னால் அதை கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு தான் நடக்கும் ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் நம்மளோட நிலைமையிலெல்லாம் எங்களோட வந்து டெய்லி ருட்டீன் எல்லாமே வந்து பிள்ளையாக இருந்தும் இப்படி ஒரு இதாக வச்சிருக்கிற கடவுள் என்றால் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட ஆயில கூட்டலாமடா இப்போ இந்த ஆயிலத்து எனக்கு சொல்ல 45 உத கேட்டாலும் பொம்பளை அப்படி உண்மை பொம்பளை தேவை இல்லாமல் பொம்பளை தேவை இல்லை அது சரி அப்போ கடவுளைன்னு சொல்லியே கடவுளை உண்மையாக நாங்கள் கடவுளைன்னு தேடணும் அப்போ முடிப்போமே நான் வீடியோ முடிப்பேன் நாங்களே உண்மை உண்மை கடவுளோட நீங்கள் முடிச்சுட்டு உண்மை கதை என்னதான் எங்கே போனாலும் வந்து கடவுள்கிட்ட இது இல்லாமல் நம்ம வந்து இயங்க முடியாது ஸோ அந்த வகையில் வந்து சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம் கொஞ்சம் கவனம் எடுப்போம் நாங்கள் வந்து அம்மா என்ன சாப்பாடு புட்டே எனக்கு வேண்டாம் முடிய ஊசி பொடியே முடியுது அடே போடுங்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் குறைச்சி போடுங்க சரி அப்போ முடிச்சு விடுவேன் ஓகே சந்தோஷம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் பாய்